ஹalleluya கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ வாசிப்போம் தேவ செய்திக்கு ஆதாரமாக. අද කියවන්න තිබෙන බයිබල් පරිච්ඡේදය. லூக்கா 7வது அதிகாரம். ලූක් සුභාරංචි 7 වෙනි පරිච්ඡේදය. 24 தொடக்கம் 24 වෙනි පදයේ සිට 30 முடிய. තියේ අවසානයේ දක්වා. 24 தொடங்க 30 முடிய. යොහන්ගේ දූතයන් නික්ම ගිය විට උන්වහන්සේ යොහන් ගැන සමූහයන්ට කතා කරන්නට පටන්ගෙන නුඹලා කුමක් බලන්ට වනයේට ගියවුද? සුළඟින් සෙලවෙන බටහක්ද? නමුත් කුමක් බලන්ට ගියවුද? සීන් වස්ත්‍ර පැනගද මිනිසෙක්ද? බලව අලංකාර වස්ත්‍රයන්ද? සැප ජීවිකාවේ සිටිනෝ රජමාලිගාවල සිටිතේ. නමුත් කුමක් බලන්ට ගියවුද? අනාගත වක්තු කෙනෙක්ද? එසේය නුඹලාට කියමේ. අනාගත වක්තු කෙනෙකුට වඩා බොහෝ උතුම් කෙනෙක්ය. බලව මාගේ දූතයා නුඹට පෙරටු යවමි. ඔවුන් නුඹ ඉදිරියේ නුඹේ මාර්ගය සාදන්නේ කියා ලියා තිබෙන්නේ මොහු ගැනය. ස්ත්‍රීන්ගෙන් උපන්නා වූ අතරින් යොහන්ට වඩා උත්තමයෙක් ඇත්තේ නැතැයි නුඹලාට කියමි. ඒ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ කුඩා තැනැත්තේ ඔහුට වඩා උතුම්ය. මුළු සෙනගද සුංගම් අය කරන්නාද ඒ ආසා ඔහු යොහන්ගේ බෞතිස්මය ලැබ සිටි නිසා දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨ බව ඒත්තුගත්තෝය. නමුත් පරිසිවරුද ව්‍යවස්ථාව උගන්වන්නෝද ඔවුන්ගේ බෞතිස්මය නොලැබ දෙවියන් වහන්සේගේ අදහස තමුන්ටම එපා කළෝය. ஹalleluya. பகவான் பச்சல் நீ பாக்கியவானா இருக்கிற. ඔබ ළඟ කෙනා දෙස බලලා කියන්න භාග්‍යවන්තේ. යේසුස් වහන්සේ විශ්වාස කරන නිසා. යේසුස් වහන්සේ විශ්වාස කරන අය භාග්‍යවන්තය. ஆண்டவரை நம்பும் நீங்கள் பாக்கியவான். ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරන ඔබ භාග්‍යවන්තය. சொல்லுவானா? තව එකක් කියන්නද? பாக்கியத்தை பெற்றா பார்க்காது. ඒක භාග්‍යවන්තය ලැබුණට මදි. பாக்கியத்தை காத்துக்கொள்ள. ඒ භාග්‍යවන්තේක ආරක්ෂා කරගන්න. பாக்கியத்தை பெற்றவர்கள் அநேகம். ඒ භාග්‍යවන්තේ ලැබුව අය காத்துக்கொள்கிறவர்கள் சிலராய் இருக்கிறார்கள். ආරක්ෂා ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ඒක නැවත ඔබව මතක් කරන්න මම කැමතියි. பழமை பிரகாரமாகவே ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்தி விட்டு போகலாம் என்று விரும்புகிறேன். සුපුරුදු ලෙස සමහර කාර්යයන් ඔබට அடிக்கடி நாங்கள் மறந்து விடுகிறோம். මක්නිසාද සමහර කලේව අමතක කරනවා. ஒரு நாள் வரும் එක දවසක් එයි அழைக்கப்பட்டவர்களை தேவன் ஒன்று சேர்ப்பாரா? ඒ කැඳවපු අයව ස්වාමීන් වහන්සේ தேவன் ஒன்று சேர்ப்பாரா? තෝරාගත් අයව செம்மறி ஆடு சிங்கத்துல என்ன சொல்றது? මේ එළුවා மேலுவா தான். එළුවා බැටළුවයි එළුවා. நீ வெள்ளாடா செம்மறியாடான்னு அவருக்கு தான் தெரியும். බැටළුවද එළුවද කියලා උන්වහන්සේට තමයි எனக்கு දෙන්නේ. தெரியாது. தெரிஞ்சா நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். මම දන්නවා නම් අනිවාර්යයෙන්ම ඔබට කියන්න. எல்லா ஆடுகள் தான். හැමෝම බැටළුවා ஆனால் තමයි. செம்மறியாடையும் வெள்ளாடையும் பிரிப்பது போல නමුත් එළුවන්ද බැටළුවන්ද වෙන් කරන ආකාරය பிரிப்பாருன்னு பைபிள் சொல்லுது. වෙන් කරනවා කියලා දේවචනේ කියනවා. அதுபடினால நீங்க வெள்ளாடாய் இருப்பீர்களாக இருந்தால் ඔබ බැටළුවා தயவு ලෙස செய்து செம்மறியாடாய் முன்னேறி செல்லுங்கள். ඒ එළුවා ලෙස அப்படியே வெள்ளாடாவை சபைக்கு வந்துட்டு வெள்ளாடாவை இருந்து வெள்ளாடாவை மறிச்சு வெள்ளாடாவை போக வேண்டிய இடத்துக்கு போயிடாதீங்க. ඒ බැටළුවා ලෙස ආකාරයෙන් உங்களுக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற இடமானது දෙවියන් වහන්සේ ඔබට තබා அற்புதமான ஒரு இடம், ආස්කමේ அதிசயமான ஒரு இடம். ඒ උත්තා அந்த උතුම් இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும் ස්ථානයකට ඔබ என்பதற்காக මේ தான் ස්ථානෙට යන්න சபையை ඕන. நிறுவி සභාවේ என்னைய பாஸ்டரா வச்சிருக்கிறார். 10 கன்னிகைகள் போனாங்களாம். ඒ කාන්තාව 10 දෙනෙක් ගියාලු. இன்னைக்கு சிஸ்டர் ඔව් පස්සේ பாய் தான். 5 பேர் தான் உள்ளுக்கு போனாங்க. மத்த 5 பேர் வெளியே. அங்க இன்னைக்கு நாடா அது நான் ஸ்டோர்கன தீனமா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காரு. அங்க தெல் தீனமா. உங்ககிட்ட என்ன இருக்கு? அங்கே பான தல் வேணுமா? உங்கட விளக்கு எரியுது. கொச்சிர விழாத தல் வெண்ணி. அது எவ்வளவு நேரத்துக்கு எரியுது? ඒක තමයි இந்த ප්‍රශ්නේ. அதுதான் இப்ப கேள்வி. எனக்கன் தல்லுனானா வாங்கி ஏத்துறேன். அவங்க வர வரைக்கும் அது எரிஞ்சா நீங்க உள்ளுக்கு போய். அதனால தான் தீமேத்துக்கு பவுல் சொன்னா. ඒක නිසා තමයි நீ பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி நல்ல பக்கத்துல ஆளுக்கு பட சொல்லுங்க. அனல் மூட்டி தபா அவில என்ன தபா தீமோத்தி கேட்டல எதுவரையில பவுலேன்னு சொல்லி. தீமோத்தி அசுவ கோய் වෙනකන් வருமறையில் அனல் மூட்டி கொண்டே இரு. ඒක මම එන තුරාම ඇවිල්ලා ஒரு நாள் கனலா இருப்ப. ஒரு நாளைக்கு கனலா இருப்ப. එක දවසක ගින්න ඇවිලමින් තිබේ. மத்த நாளைக்கு உங்க கேஸ் முடிஞ்சிரும். අනිත් දවසවල කේස් එක ඉවර වෙලා තියෙයි. செத்த ஈக்கள் මරුණව එමෙස්සා பரிமள தைலக்காரனுடைய මේ ස්ථානයේ තෙල් වක්කරනව එක්කෙනාගේ තෙල් එකට நாரி ඒක ගඳ ගස්සලා நாரி ගඳ ගස්සලා කෙට්ටු
නරක් වෙලා තිබෙනවා. நரக்கண்டு தீய නරක් වෙන්න තියයි. கெட்டு போகவே பண்ணிடும். ඒක නරක් වෙන්නම பகதராத තියයි. செத்த ஈயன்னு எதையும் அசட்ட பண்ணாத. ඒක මැරුණා මැස්සා කියලා ඒක නිසුළු அந்த කොට செத்த හිතන්න ஈயும் එපා. உன் வாசனையை கெடுக்க வல்லமை உள்ள என்பதற்காக தான் அந்த வசனத்தை வேதத்தில் எழுதி ඒ வச்சிருக்காங்க. මේ මැස්ස ඇවිල්ලා ඔබගේ Hallelujah. තෙල ඇවිල්ලා නරක් කරන්න තියෙන්නේ. செத்த ஈக்களோடு கவனமா இருக்க வேண்டும். ඔබ ඇවිල්ලා මැරුණ මැස්සා ගැන அந்த வசனத்தை පරිස්සමෙන් ඉන්න அடிக்கடி ඕනේ. தியானிப்பதுண்டு. ඒ வචනේ ஆண்டவரே செத்த ஈ போயிட்டு அப்படி செய்யலா தானே, அதுக்கு ஒரு பவரும் இல்ல தானே. ඒකට කිසිම செத்த power ஈக்கு එක- பவர் உண்டு. ඒ මැරුණ මැස්සට පවර් එකක් තියෙනවා. பகதராத செத்த ஈன்னு எதையும் சும்மா அசட்ட ඒ මැරුණ මැස්සා කියලා සුළු කොට හිතන්න එපා. என்னாரு இதுக்கு தானே போனேன். ඒ මම என்ன? ඒකටනේ ගියේ. මේකටනේ ගියේ. செத்த ஈக்கும் வாசத்தை கெடுத்து போடக்கூடிய வல்லமை உண்டு. ඒ මැරුණ මැස්සටද ඔබගේ සුවඳ නැසන්නට බලයක් තියෙනවා. ஹalleluya. Hallelujah. கவனிங்க, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் ඒ ස්ත්‍රීන් අතරේ ඉපදුනා වූ ஆதாமுக்கு பிறகு பிறந்த எல்லாருமே ஸ்திரீகளிடத்தில் தான் பிறந்தார்கள். ඒ ආදාම්ට පස්සේ ඉපදුන හැමෝම ස්ත්‍රියගෙන් තමයි ඉපදුනේ. ஸ்திரீகளிடத்தில் பிறக்கவில்லை. ஆதாம் பமனை ஆதாமுக்கு ஸ்திரீக்கு பின்பு பிறந்த அத்தனை பேரும் ஸ்திரீகளிடத்தில் தான் பிறந்தார்கள். ආදාම්ට පස්සේ ඉපදුන හැමෝම அப்ப ස්ත්‍රියගෙන් තමයි ஸ்திரீகளிடத்தில் ඉපදුනේ. பிறந்தவர்களில் ඒන ස්ත්‍රියගෙන් ඉපදුනා யோவானை වූ பார்க்கிலும் යෝහාන් ආකාර பெரிய தீர்க்கதரிசி විශාල අනාගතවතු කෙනෙක් ஒருவனும் කවුරුවත් இல்லை. නැත. நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா? තව එකක් කියන්න. அடுத்தது ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ස්වාමීන් වහන්සේ කියපු එකක් කියන්න. ஆகிலும் ஆகிலும் එබැවින් தேவனுடைய ராஜ்யத்தில் දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ இந்த சிறியவனாயிருக்கிறவன் மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். கவனிங்க, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள்ல ස්ත්‍රීන් අතරේ யோவானை ඉපදිච්චාව பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவன் இல்லதா? යෝහාන් ආකාර විශාල අනාගතවතු කෙනෙක් නෑ තමයි. ஒத்துக்கொள்கிறேன், ඒක පිළිගන්නවා. ஒத்துக்கொள்கிறேன். පිළිගන්නවා. ஆனால் ஆண்டவர் இன்னொன்னு சொன்னாரு, நம்ம சுவாமி நான் நீ சித்தவன். பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் இந்த பூமியில வாழ்வாயாக ස්වර්ග இருந்தால் நீ රාජ්‍යයේ அவளிலும் பெரியவனாய் மாறி விடுவாய் ඔබ என்பதுதான் சத்தியம். ඊටත් වැඩිය යාපත් කෙනෙක් ලෙස நல்லா ජීවත් கவனிங்க, நல்லா වෙයි. கவனிங்க, நல்லா හොඳට கவனிங்க. උත්තර දෙන්න. யோவான் යෝහාන් அக்கினினால ஞானஸ்தானம் பெற இல்ல. ඒ ගින්නෙන් ආලේපය ලැබුව உனக்கு බෞතිස්ම எனக்கு தேவன் ලැබුවේ නෑ. அக்கினினால் ஒரு ஞானஸ்தானத்தை வைத்திருக்கிறார் ஐயா. ஏ கிண்ணம் அந்த அக்கினியானது பௌத்திஸ்மை உனக்குள்ள லபாதி பற்றி தீனா. எரியுமாக இருந்தா ஏக உபத்துல எந்த மரித்த அகிலேனானா. ஈக்களும் ஏ எந்த கிசிம சர்ப்பங்களும் நறுநாவு எந்த மனுசே. தேள்களும் அந்த அக்கினியிடத்தில் வர சத்தெப்பா. முடியாது. ஏ கிண்ண உன்னுடைய அபிஷேகத்தை நீ நாவதென்ன? காத்துக்கொள்ள முடியும். உமது உலகம் உன்னை ஆலயத்தை தீட்டுப்படுத்த ஆரட்சகர். முடியாது. மனிதர்கள் நினைத்த வாக்குல நீ நடக்க முடியாது. ஏ லோகே அந்த இல்ல. அக்கினி உன்னை நடத்துகிற பாதையில் தான் நீ நடப்ப. ඒ ලෝකේ ඇවිල්ලා ඔබට බාධා කරන්න බෑ. ඔබට දුන්නා වූ ආලේපය තුල තමයි ඔබ ජීවත් වෙන්නේ. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ස්වාමීන් වහන්සේ කියනවා இப்ப ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள்ல ස්ත්‍රීන් අතරේ ඉපදිච්චාව யோவானை பார்க்கிலும் ஒருவனும் யோவான் பெரிய தீர்க்கதரிசி இல்ல. යෝහාන් ආකාර நான் විශාල உங்களுக்கு சொல்லுகிறேன், අනාගතවතු කෙනෙක් இவன் නැත. பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் வாழ்வானாக இருந்தால் ஓவல்ல ஸ்வர்க யோவானை ராஜ்யத்தை பார்க்கிலும் பிடிலசன. தேவனுடைய ராஜ்யத்தில் இவன் பெரியவனாக ඒ எண்ணப்படுகிறான். යෝහාන්ට ஹalleluya. බාධා அழைக்கப்பட்டவன், கெந்த- அபிஷேகிக்கப்பட்டவன். කැඳවපු ලබපු කෙනා சொல்லுங்க, ආලේපය ලබපු அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, කැඳවපු ලබපු අය ඉන්නවා. அபிஷேகிக்கப்பட்டவர்களும் உண்டு. ආලේපය ලබපු අයත් ඉන්නවා. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ආබ්‍රහම්වත් ස්වාමීන් වහන්සේ කැඳෙව්වා. தகப்பன் ஆபிரகாமை தேவன் පියාණෝ சொல்லுங்க, என்ன ආබ්‍රහම්ව செய்தாரு? මොනාද කරේ? என்ன செய்தாரு? මොනාද කරේ? அபிஷேகித்தாரா? ආලේප කරාද? ஹலோ,